Hello everyone. So welcome to Brainy Medic NEET Tamil channel. So என்னோட பேரு நீலா தேவி. பயாலஜியில் வந்து NCERT ஹைலைட் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறத பற்றி ஆல்ரெடி வந்து ரியாஸ் ப்ரோ வந்து லைவ் செஷனில் சொல்லியிருந்தாரு இல்லையா. ஸோ அந்த ஹைலைட் சீரீஸ் வந்து நான் தான் எடுக்க போகிறேன். நானும் உங்களை மாதிரி ஒரு ஆஸ்பிரண்ட் தான். ஸோ நீட் பேசிஸில் எந்தெந்த பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டண்ட்டோ அது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே பாப்பா. So before getting into the chapter, you all must be aware of the NEET model exam. Okay, that is going to be conducted on 7th April. Okay, so centers எல்லாமே சொல்லிட்டாங்க ஆல்ரெடி. For those people எனக்கு சென்டர் இல்லை, பக்கத்தில் இல்லை, என்னால் முடியல அப்படின்றவங்களும் அப்ளை பண்ணிடுங்க. பிகாஸ் ஏன்னா அப்ளிகேஷன் நம்பர் ஜாஸ்தி ஆக ஆக சிலர் அப்ளை பண்ணல அப்படின்னு தெரியும் போது அவங்க வேறு ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ அதே எக்ஸாம் கூட ஆன்லைனில் கூட அவைல் ஆகலாம். ஸோ ப்ராபப்ளி எல்லாரும் கண்டிப்பாக என்ன பண்ணிடுங்க, இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த சாப்டர். ஸோ இதில் நான் ஹைலைட் பண்ணுற பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ரியாஸ் சார் சொன்ன பாயிண்ட்ஸ் தான். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டில் நம்ம மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, இங்கே எந்தெந்த ஸ்பீஷிஸ் எத்தனை இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. இந்த சாப்டர் ஃபுல்லுமே அப்படி தான் இருக்கும். எத்தனை ஸ்பீஷிஸ் இருக்குது அதுதான் இந்த சாப்டரே. ஓகே, ஸோ ஃபுல்லி நீங்கள் மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், 20,000 ஸ்பீஷிஸ் ஆஃப் ஆண்ட் இருக்குப்பா. ஸோ ஆண்ட்டும் ஆர்கிட்ஸும் ஒன்றா இருக்குது. சரியா. ஸோ நம்பரில் 20,000 ஸ்பீஷிஸ் ஆஃப் ஆண்ட் அண்ட் 20,000 ஸ்பீஷிஸ் ஆஃப் ஆர்கிட்ஸ், தென் 28,000 ஸ்பீஷிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கோம், நிறைய வெரைட்டிஸ் வந்துட்டே இருக்குது இல்லையா. ஸோ 28,000 ஸ்பீஷிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் அண்ட் தென் 3 lakh ஸ்பீஷிஸ் ஆஃப் பீட்டில்ஸ். ஓகேவா. பீட்டில்ஸ்ன்றது வண்டு, நம்ம டெய்லி டே டு டே லைஃப்பில் எவ்வளோ வண்டு பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ 3 lakh ஸ்பீஷிஸ் ஆஃப் பீட்டில்ஸ். சரியா, இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு பயோடைவர்சிட்டினா என்ன. ஃபஸ்ட்டு டைவர்சிட்டினா என்ன அப்படின்னா வெரைட்டி, வேரியேஷன், அதாவது ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ், ஸ்பீஷிஸ், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம் தான் என்னது, டைவர்சிட்டி. எல்லாரும் ஒரே போல இருக்காங்களா, இல்லை, வேரியேஷன் இருக்கு. ஸோ பயோடைவர்சிட்டினா இந்த மொத்த பயோம்ல இருக்கக்கூடிய டைவர்ஸ் ஆர்கானிசம் பற்றி படிக்கிறது தான் என்னது, பயோடைவர்சிட்டி. ஸோ பயோடைவர்சிட்டின்ற இந்த வேர்டை பாப்புலரைஸ் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டால் தட் இஸ் எட்வர்ட் வில்சன். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா, த டேர்ம் பயோடைவர்சிட்டி வாஸ் காயின்ட் பை எட்வர்ட் வில்சன் அப்படின்னு சொல்றதுக்கு சான்சஸ் இருக்கு. புரியுதா. உங்களை கன்ஃபியூஸ் பண்ணணும்னு நினைச்சா தே வில் சே த டேர்ம் பயோடைவர்சிட்டி வாஸ் என்னது காயின்ட் பை அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். பட் ஆக்சுவலி இதை பாப்புலரைஸ் பண்ணது தான் யாரு, எட்வர்ட் வில்சன். ஸோ இந்த டேர்ம் பயோடைவர்சிட்டி வாஸ் காயின்ட் பை வால்டர் ரூசன். ஓகே, ஸோ இது வந்து ப்ராபப்ளி ஸ்டேட் போர்டில் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இதில் இல்லை. ஓகே, லீவ் இட். நெக்ஸ்ட்டு டைவர்சிட்டின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு லெவல் இருக்கும்ல டைவர்சிட்டிக்கு, ஒவ்வொரு வெரைட்டி இருக்குன்னு சொல்கிறோம்ல, அந்த வெரைட்டி ஒவ்வொரு லெவலில் இருக்கும். ஸோ அதில் 3 லெவல் கொடுத்துருக்காங்கப்பா. ஜெனட்டிக் லெவல், ஸ்பீஷிஸ் லெவல், இக்கலாஜிக்கல் லெவல். ஜெனட்டிக் லெவல்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போது நம்ம வீட்டிலே பாருங்கள், அரிசின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 to 4 டைப் அரிசி யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இட்லி அரிசி தனியாக இருக்கும், சாப்பாட்டு அரிசி தனியாக இருக்கும், தென் பாஸ்மதி, சீரக சம்பா, இது எல்லாமே ரைஸ்ன்னு தானே சொல்கிறோம். அப்போ ஏன் இதெல்லாம் வேற வேறையா இருக்குது, எதுக்கு வேற வேற மாதிரி இருக்குது எல்லாம் பார்க்குறதுக்கு. ஏன்னா இவங்க ஜெனட்டிக்கலி டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க, இவங்களோட ஜெனட்டிக் ஸ்ட்ரெயின் வந்து எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ அதுதான் என்னது, ஜெனட்டிக் டைவர்சிட்டி. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மெடிசினல் பிளான்ட் ரவோல்ஃபியா வாமிட்டோரியா. இந்த பிளான்ட் எங்கே இருக்குது அப்படின்னா ஹிமாலயன் ரேஞ்சஸில் இருக்குப்பா. சரியா. இந்த ஹிமாலயன் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய இந்த மெடிசினல் பிளான்ட் இருக்குல்ல, இது வந்து ஒரு கெமிக்கலை ரிலீஸ் பண்ணுது. அந்த கெமிக்கலோட கான்சன்ட்ரேஷனும் பொட்டன்சி, அதாவது ஆற்றலும் ஒவ்வொரு பிளான்ட்டுக்கு தக்கன வேரியேஷன் ஆகுது. அதாவது ஒவ்வொரு ஜெனட்டிக்கலாக அது கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபை ஆகுது. புரியுதா. அதோட பொட்டன்சியும் கான்சன்ட்ரேஷனும் என்ன ஆகுது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் ஹிமாலயன் ரேஞ்சஸில் க்ரோ ஆகுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. புரியுதா. ஒரு ரேஞ்ச் இப்போது ஹிமாலயன் ரேஞ்சஸ் பக்கத்துலேயே இருக்கிறது ஒரு 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 டைப் ஆஃப் கான்சன்ட்ரேஷனில் இருக்கும், கொஞ்சம் தள்ளி இருக்கிறது வேறு டைப் ஆஃப் கான்சன்ட்ரேஷனில் இருக்கும். அதுதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் என்னது, இந்தியா ஹேஸ் மோர் தேன் 50,000 ஜெனட்டிக்கலி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் ரைஸ். ஸோ ஏன் நான் இந்தியான்னு சொல்கிறேன்னா, இங்கே திடீர்னு இந்த லெசனில் வந்து திடீர்னு இந்தியா பற்றி பேசுவாங்க, திடீர்னு வேர்ல்டை பற்றி பேசுவாங்க. ஓகே, ஸோ யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல். ஓகே, ஸோ
Yes. Okay, so 1,000 varieties of mango and 50,000 genetically different strains of rice இருக்கு சரியாப்பா. நெக்ஸ்ட் ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி. ஸ்பீஷிஸில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் என்ன? ஸோ அந்த வெரைட்டிஸ் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லெவலில் டைவர்சிட்டி அட் ஸ்பீஷிஸ் லெவல் தான் ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி. ஓகேவா? வெரைட்டி அட் ஸ்பீஷிஸ் லெவல். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்னு வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் ஹாவ் அ கிரேட்டர் ஆம்ஃபிபியன் ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி தேன் த ஈஸ்டர்ன் காட்ஸ். ஸோ வெஸ்டர்ன் காட்ஸில் ஆம்ஃபிபியன்ஸ் ஜாஸ்தி இருக்காங்க எங்கே விட, ஈஸ்டர்ன் காட்ஸை விட. ஓகே, ஸோ இதை மாற்றி கொடுத்து கூட கேட்பாங்க. இது வந்து வெரி 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 இம்பார்ட்டண்ட். இதில் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சரியா. ஸோ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஓகே, இதில் வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் கேட்பாங்கன்னு நான் சொல்லலை, ரியா சார் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஈக்கோலாஜிக்கல் டைவர்சிட்டி, ஈகோசிஸ்டம் லெவலில். ஓகே, ஸோ ஈகோசிஸ்டம் லெவல்லன்றப்போ நான் என்ன பண்ணுறேன், 2 டிஃப்ரெண்ட் ஈகோசிஸ்டத்தை எடுத்துக்கிறேன், இந்தியாவையும் நார்வேயும் எடுத்துக்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது யாருக்கு ஈக்கோலாஜிக்கல் டைவர்சிட்டி யாருக்கு ஜாஸ்தி இருக்கும், இந்தியாவுக்கு தான் ஜாஸ்தி இருக்கும். ஏன், நம்மக்கிட்ட டெசர்ட் இருக்குது, ரெயின் ஃபாரஸ்ட் இருக்குது, மேங்க்ரூவ், கோரல் ரீஃப், வெட்லாண்ட்ஸ், எஸ்டரிஸ் அண்ட் ஆல்பைன் மெடோஸ், இந்த மாதிரி பல வளங்கள் இருக்குது நம்மக்கிட்ட. ஓகே, ஸோ அதனால நார்வே, ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி லைக் நார்வே விட நம்மக்கிட்ட எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, ஈக்கோலாஜிக்கல் டைவர்சிட்டி ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க IUCN, International Union for Conservation of Nature and Natural Resources. Am I recording? Yes. ஸோ இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், இந்த IUCN அப்படின்ற இந்த ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ ஃபார் வந்து நான் 1.5 மில்லியனுக்கு மேலே பிளான்ட்டையும் அனிமலையும் கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, நான் இல்லை, நான் இல்லை, அவங்க. ஓகே, ஸோ ஃபார் எவ்வளோ டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம், மோர் தேன் 1.5 மில்லியன் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, ஸோ அடுத்ததா இங்கே கீழே வந்தீங்கன்னா இங்கே ராபர்ட் மேன் ஒருத்தர் வருவார். இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, குளோபல் ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி வந்து 7 மில்லியன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு எஸ்டிமேஷன். ஓகே, ஸோ இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, ராபர்ட் மே பிளேசஸ் த குளோபல் ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி. குளோபல் ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டினா என்னன்னு புரியுதுல, இந்த ஒட்டுமொத்த உலகத்திலையும் சரியா, ஒட்டுமொத்த உலகத்திலையும் இருக்கக்கூடிய ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி எப்படி இருக்கு, எவ்வளோ இருக்குது, 7 மில்லியன் இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட் வந்து பாருங்க, இப்போ வந்து நம்ம IUCN வந்து என்ன சொன்னாங்க, மோர் தேன் 1.5 மில்லியன் வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன், ஸ்பீஷிஸ் கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொன்னாங்க. இந்த 1.5 மில்லியன் ஸ்பீஷிஸில் 70% யார் இருக்கா, அனிமல்ஸ் தான் இருக்காங்க. யாரோட கம்பேர் பண்ணும்போது, பிளான்ஸோட கம்பேர் பண்ணும்போது. அப்போ பிளான்ஸ் எவ்வளோ இருக்காங்க, நாட் மோர் தேன் 22% ஆஃப் த டோட்டல். ஓகேவா, ஸோ இங்கே பிளான்ட்டுன்னு நான் எதெல்லாம் சொல்கிறேன், ஆல்கே, ஃபங்கை, பிரியோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பம், ஆஞ்சியோஸ்பம், இதெல்லாம் சேர்த்து எனக்கு எப்படி தான் இருக்குது, 22%க்கு கீழே தான் இருக்குது. ஓகேவா, இப்போது 70% அனிமல் இருக்குன்னு சொல்லிட்டோம். இது வந்து பொதுவாக அனிமல் பிளான்ட்டுன்னு பேசும்போது அனிமல் ஜாஸ்தியாக இருக்குது. அனிமல்குள்ளே போய் பார்த்தோம்னா யார் ஜாஸ்தி இருப்பாங்க, இன்செக்ட் ஜாஸ்தியாக இருப்பாங்க. அப்போது அந்த 70% ஆஃப் அனிமலில் 70% யார் இருக்கா, இன்செக்ட் இருக்காங்க. சொல்ல வரது புரியுதா. ஸோ நான் இங்கே அனிமலை பேஸ் பண்ணி பேசும்போது அமங் அனிமல்ஸ்க்கு மத்தியில் மோர் தேன் 70% யார் தான் இருக்கா, இன்செக்ட்ஸ் தான் இருக்காங்க. எங்களுக்கு இன்செக்ட்ஸ் ஆர் த மோஸ்ட் ஸ்பீஷிஸ் ரிச் டாக்ஸானமிக் குரூப். புரிஞ்சுதா. ஸோ நான் 10 அனிமல் கண்டுபிடிக்கிறேன்னா அதில் 7 யார் தான், இன்செக்ட்ஸ் தான் சரியா. நெக்ஸ்ட்டு இங்கே இன்னொரு லைன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ஃபங்கை இஸ் ஈக்குவல் டு ஃபார்ம்னு ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, FARM. ஃபங்கை இஸ் ஈக்குவல் டு ஃபிஷஸ் ப்ளஸ் ஆம்ஃபிபியன் ப்ளஸ் ரெப்டைல்ஸ் ப்ளஸ் மேமல்ஸ். அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்கை ஸ்பீஷிஸ் இன் த வேர்ல்டு இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஃபிஷஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் ஆம்ஃபிபியன்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் ரெப்டைல்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் மேமல்ஸ். இதெல்லாம் சேர்த்தது தான் என்னது, எனக்கு ஃபங்கை அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சதா. நெக்ஸ்ட் இங்கே வந்து இன்வெர்டிபிரேட்ஸ், வெர்டிபிரேட்ஸ் அண்ட் பிளான்ஸோடைய பை சார்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இன்வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோமே ஆனால் இது வந்து நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, IOMC அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் IOMC. ஓகே, ஸோ IOMC. ஸோ I stands for insects, நமக்கு தெரியும் இன்செக்ட் தான் ஜாஸ்தி இருக்குன்னு சொன்னோம். தென் O stands for other group animals, then M for mollusk and C for crustaceans. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் டு வெர்டிபிரேட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா இங்கே யார் ஜாஸ்தி இருப்பா, ஃபிஷஸ் தான் ஜாஸ்தி இருப்பாங்க. இது வந்து நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, FB ராம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபேஸ்புக்கில் ராம்னு ஒருத்தர் இருக்காரு. ஓகே, ஸோ FBRAM. ஓகே, ஸோ வெர்டிபிரேட்ஸை சொல்கிறாங்க, ஃபிஷஸ், தென் ரெப்டைல்ஸ், தென்
சாரி, ஃபிஷஸ், பேர்ட்ஸ், தென் ரெப்டைல்ஸ், ஆம்ஃபிபியன்ஸ், தென் மேமல்ஸ். சரியா? ஸோ எஃப்பி ராம் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி இதில் வந்து எப்படி கேட்பாங்கன்னா, லைக் நான் சோஃபார் அட்டென்ட் பண்ண மாக் டெஸ்ட்லலாம் எனக்கு எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, இங்கே வந்து இந்த மட்டும் கொடுத்துட்டு இது ஏ அப்படின்னு சொல்லி கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏ எது, பி எது, சி எதுன்னு. ஸோ அந்த மாதிரி கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஐம் நாட் ஷுர். நெக்ஸ்ட்டு பிளான்ஸ். பிளான்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஃபங்கை, ஆஞ்சியோஸ்போம்ஸ், ஆல்கே, மோசஸ், ஃபர்ன்ஸ் அண்ட் தென் லைக்கன்ஸ். இதுக்கு எனக்கு எந்த க்ளூவும் தெரியாது. ஏதாவது ஷார்ட் ட்ரிக் தெரியும்னா நீங்கள் வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ நம்ம சோஃபார் கண்டுபிடிச்சது எல்லாமே என்னது தான்? நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்னு சொல்கிறது எல்லாமே என்னது? யூகேரியாட்ஸ். எதுவுமே ப்ரோகேரியாட்ஸ் கிடையாது. ப்ரோகேரியாட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து பல மில்லியன்ஸ் போகும். ஓகே, ப்ரோகேரியாட்ஸ் மட்டுமே. நெக்ஸ்ட்டு நம்ம இந்தியா பற்றி சொல்லியிருக்காங்க. இந்தியா வந்து ஒட்டுமொத்த வேர்ல்ட்லேயும், இது வேர்ல்டு மாதிரி இல்லைன்னு எனக்கும் தெரியும். ஸோ ஒட்டுமொத்த வேர்ல்ட்லையும் வெறும் 2.4% மட்டும்தான் அதோட லேண்ட் ஏரியாவை ஷேர் பண்ணிக்குது. அதாவது 2.4%ன்றது இவ்வளோ தான், இந்த இவ்வளோண்டு கம்மியான ஒரு ஏரியாவில் தான் இருக்குது. ஆனால் இந்த 2.4% இருந்துட்டு இந்தியா வந்து எவ்வளோ குளோபல் ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி கொடுக்குது? 8.1% கொடுக்குது. ஓகே, ஸோ 2.4% ஆஃப் வேர்ல்ட்ஸ் லேண்ட் ஏரியா கவர் பண்ணியிருக்க இந்தியா குளோபல் ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி எவ்வளோ ஷேர் பண்ணிக்குது? 8.1% ஷேர் பண்ணிக்குது. அதனால தான் 12 மெகா கண்ட்ரீஸில் ஒன்றா நம்ம இந்தியா இருக்குது. ஓகே, ஸோ நியர்லி 45,000 species of plants and as many as of animals have been recorded from India. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 அனிமல்ஸும் 45,000 பிளான்ட் ஸ்பீஷீஸும் எங்கேருந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க? நம்மளோட இந்தியாவிலேருந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ராபர்ட் மே சொன்ன கணக்குப்படி நம்ம எவ்வளோ தான் கண்டுபிடிச்சிருக்கோம்? வெறும் 22% தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் 1,00,000 பிளான்ட் ஸ்பீஷீஸும் தென் 3,00,000 அனிமல் ஸ்பீஷீஸும் டிஸ்கவர் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ 45,000 ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் நியரிங்லி 1,00,000 ஸ்பீஷீஸ் ஆஃப் அனிமல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் 1,00,000 ஸ்பீஷீஸ் ஆஃப் பிளான்ட் அண்ட் 3,00,000 ஸ்பீஷீஸ் ஆஃப் அனிமல் இஸ் ரிமைனிங். ஓகே, நெக்ஸ்ட் latitudinal patterns of biodiversity, latitudinal gradient. ஸோ latitude, longitude நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் இல்லையா? ஜியாகிரஃபியில் படிச்சிருப்பீங்க. ஸோ ஜியாகிரபிக்கல் ஏரியா, ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஈக்குவேட்டார் அப்படின்றது நமக்கு தெரியும், வேர்ல்டோட சென்டரில் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஈக்குவேட்டார்னு வச்சுக்கோங்க. அப்போ இது வந்து என்னது? போல் ரீஜியன், அதாவது மேலே இருக்க ரீஜியனை நான் என்னன்னு சொல்கிறேன்? போல்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இதுக்கு அதாவது எனக்கு இந்த ஈக்குவேட்டாருக்கு பக்கத்துலேயே இருக்கிறது வந்து ட்ராபிக்கல் ஜோன், அதுக்கு மேலே இருக்கிறது டெம்பரேட் ஜோன். ஓகே, ஸோ இதில் வந்து பாருங்கள், இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈக்குவேட்டாரில் இருந்து நம்ம தூரம் போக போக போக, அதாவது மேலே போல்ஸை நோக்கி போக போக என்ன ஆகுது? ஸ்பீஷீஸோட டைவர்சிட்டி டிக்ரீஸ் ஆகுது. புரியுதா? ஸோ நான் இங்கே இருந்து மேலே போக போக எனக்கு ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி என்ன ஆகிட்டே வருது? குறைஞ்சிட்டே வருது. புரியுதா நான் சொல்ல வருது? ஸோ அப்போது ஏன் குறையுது? போல்ஸில் டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்? பயங்கர ஹார்ஷாக இருக்கும், தாறுமாறாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்டேபிள் டெம்பரேச்சரே இருக்காது. அந்த டெம்பரேச்சர்லாம் பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து உயிர் வாழ முடியாது. அவ்வளோ ஈஸியில் அந்த உயிரெலாம் அங்கே வாழ்ந்துட முடியாது. அது மட்டும் இல்லாமல் நிறைய டிசாஸ்டர்ஸ் எல்லாம் நடக்கிறனால அதனால அந்த ஸ்பீஷீஸ் எல்லாம் இறந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ ட்ராபிக்கல் ஏரியான்னு சொல்லக்கூடிய latitudinal range of 23.5 degree north to 23.5 degree south is the ஸ்பீஷீஸ் ரிச் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். டெம்பரேட் ரீஜியனை விட எங்கே தான் நமக்கு இது இருக்குது? டெம்பரேட் அண்ட் போலார் ரீஜியனை விட ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி எங்கே தான் நமக்கு இருக்குது? ட்ராபிக்கல் ரீஜியனில் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்? நமக்கு வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். ஓகே, ஸோ அது பின்னாடி வரும், நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த ஈக்குவேட்டாருக்கு பக்கத்துலேயே இருக்க கொலம்பியா இருக்கு இல்லையா? சம்வேர் ஐம் வீக் இன் மேப். ஓகே, ஜியாகிரஃபி நான் ரொம்ப வீக்கு. ஸோ எங்கேயோ இருக்குது, ஈக்குவேட்டார் பக்கத்தில் இருக்கான்ப்பா கொலம்பியா. சரியா? ஸோ அங்கே வந்து 1,400 ஸ்பீஷீஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்குது. எங்கே? கொலம்பியாவில். வெயிட், ஐ சேஞ்ச் த கலர். ஸோ கொலம்பியாவில் 1,400 ஸ்பீஷீஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்குது. ஓகே, இந்தியாவில் 1,200 ஸ்பீஷீஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்குது. சரியா? ஸோ இது வந்து இந்தியா.
தென் அதே போல் இது வந்து ஜஸ்ட் ஒரு மெமரி பர்பஸ்க்காக நான் சொல்கிறேன். அமேசானியன் ரெயின் ஃபாரஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே 1300 பேர்ட்ஸ் இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? 1200, 1300, 1400 வரிசையாக சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்தியா, தென் அமேசானியன் ஃபாரஸ்ட், தென் கொலம்பியா, அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது போக போக. ஓகே, ஸோ கொலம்பியாவில் ஏன் ஜாஸ்தி இருக்குது? ஏன்னா அது ஈக்குவேட்டர் பக்கத்தில் இருக்குது. தென் அதை விட்டு கொஞ்சம் மேலே போனோம்னா 23.5 டிகிரி நார்த்துக்கு மேலே போய் கொஞ்சம் ஒரு 41 டிகிரி நார்த்துக்கு போனோம்னா எங்கே யார் வரா? நியூயார்க் வராங்க. நியூயார்க்கில் எத்தனை ஸ்பீஷிஸ் தான் இருக்குது? 105 ஸ்பீஷிஸ் தான் இருக்குது. 41 டிகிரிக்கே 105 ஸ்பீஷிஸ்னா 71 டிகிரிக்கு என்ன தான் இருக்கும்? ஒன்றுமே இருக்கக்கூடாது. பட் 56 ஸ்பீஷிஸ் இருக்குது. சரியா? ஸோ கிரீன்லேண்ட் வந்து 71 டிகிரி நார்த்தில் இருக்குது. அண்ட் இட் ஹேஸ் ஒன்லி 56 ஸ்பீஷிஸ். ஓகேவா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? அடுத்து அமேசானியன் ரெயின் ஃபாரஸ்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அமேசானியன் ரெயின் ஃபாரஸ்ட் இஸ் த லங் ஆஃப் த பிளானட்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இட் இஸ் அ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகே, ஐ திங்க் 2021 கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர். ஸோ இந்த அமேசானியன் ரெயின் ஃபாரஸ்ட் எங்கே இருக்குது? சவுத் அமெரிக்காவில் இருக்குது. ஓகேவா? இதுக்கிட்ட வந்து கிரேட்டஸ்ட் பயோடைவர்சிட்டி இருக்குது. அண்ட் இட் இஸ் ஹோம் ஃபார் மோர் தேன் 40,000 ஸ்பீஷிஸ் ஆஃப் பிளான்ட், 3,000 ஸ்பீஷிஸ் ஆஃப் ஃபிஷஸ், 1,300 பேர்ட்ஸ், 427 mammals, 427 amphibians, 378 reptiles, and more than 125,000 invertebrates. ஃபைன். என்ன சொல்கிறாங்க? நம்மளோட அமேசானியன் ரெயின் ஃபாரஸ்ட்டில் 40,000 பிளான்ட் இருக்குன்னு சொல்கிறாங்கப்பா. எவ்வளோ பிளான்ட் இருக்குது? 40,000 பிளான்ட் இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சவுத் அமெரிக்காவில் இருந்து மட்டும் அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டில் மட்டும் 40,000 பிளான்ட்ஸ் இருக்குது. புரியுதா? நம்ம மேலே என்ன பார்த்தோம்? ஒட்டுமொத்த இந்தியாவிலே நம்ம எவ்வளோ தான் கண்டுபிடிச்சிருக்கதா பார்த்தோம்? 45,000 ஸ்பீஷிஸ் ஆஃப் பிளான்ட் தான் பார்த்தோம். அதில் இங்கே பாருங்க 40,000 ஸ்பீஷிஸ் ஆஃப் பிளான்ட் எங்கே இருக்குது? அமேசானியன் ரெயின் ஃபாரஸ்ட்டில் இருக்குது. ஓகே, தென் 3,000 ஸ்பீஷிஸ் ஆஃப் ஃபிஷஸ், தென் 1,300 ஸ்பீஷிஸ் ஆஃப் பேர்ட்ஸ். அதுக்கப்புறம் மேமல்ஸும் ஆம்ஃபிபியன்ஸும் ஈக்குவலாக இருக்காங்கப்பா. ஓகே, ஸோ மேமல்ஸும் ஆம்ஃபிபியன்ஸும் எப்படி இருக்காங்க? ஈக்குவலாக இருக்காங்க. ஓகே, ஸோ 427 ரெண்டு பேருமே 427. ஃபைன். இதுக்கான ஷார்ட் இருக்கலாம், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட்டு 378 ரெப்டைல்ஸ் இருக்காங்க. சரியா? ஸோ மேமல்ஸும் ஆம்ஃபிபியன்ஸும் 420 பண்ணுறவங்க, அதனால் அவங்க 427 இருக்காங்க. ரெப்டைல்ஸ்லாம் ரொம்ப நல்லவங்க, அதனால் அவங்க எவ்வளோ இருக்காங்க? 378 இருக்காங்க. இது மாதிரி நான் மட்டமாக ஏதாவது ஒரு க்ளூ தான் வச்சு படிப்பேன். சரியா? ஸோ பேசிக்கலி ஐ எம் நாட் அ பர்சன் ஆஃப் தட் மெமரி ட்ரிக்ஸ் அண்ட் ஆல். ஐ எம் வெரி வீக் இன் தட். ஓகே, so 427 species of amphibians, 427 species of mammals, 378 reptiles. Reptiles தான் இருக்கலே கம்மியாக இருக்காங்க. அண்ட் மோர் தேன் 125,000 invertebrates இருக்காங்க. சரியா? 1 செகண்ட், நான் ஃபேன் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ரெயின் ஃபாரஸ்ட்டில் there might be at least 2 million insect species waiting to be discovered and named. புரியுதா? இன்னும் டிஸ்கவர் பண்ணாமலேயே எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்க? 2 million insects இருக்குன்னு சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஏன் வந்து நம்மளோட ட்ராபிக்கல் ஏரியாவில் வந்து ஜாஸ்தி ஸ்பீஷீஸ் இருக்குன்றதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸ்பீஷியேஷன் இன் ஜென்ரலி ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். So unlike temperate regions subjected to frequent glaciation in the past, tropical latitudes have remained relatively undisturbed for a million of years. அதாவது டைமை பொறுத்து ஸ்பீஷியேஷன் வந்து என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ ஸ்பீஷியேஷன் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் டைம்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, எஃப் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஸ்பீஷியேஷன், அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, அதே போல் ட்ராபிக்கல் ரீஜியன் மாதிரி, டெம்பரேட் ரீஜியன் மாதிரி ட்ராபிக்கல் ரீஜியனில் ஃப்ரீக்வெண்ட் கிளேஷியேஷன் நடக்கிறதோ இல்லை வேறு எதுவும் வந்து டெம்பரேச்சர் ரொம்ப ஹார்ஷாக இருக்கிறதோ எதுவுமே கிடையாது. புரியுதா? நம்மளோட ட்ராபிக்கல் ரீஜன்றது எப்படி இருக்குது? அன்டிஸ்டர்ப்டாக இருக்குது. ஒரு பல மில்லியன் ஆஃப் இயர்ஸுக்கு இட் ஹாஸ் பீன் அன்டிஸ்டர்ப்டு. ஓகே, ஸோ அதனால இங்கே வந்து என்ன இருக்குது? ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ராபிக்கல் என்விரான்மெண்ட்ஸ் வந்து லெஸ் சீஸ்னல் அண்ட் ரிலேட்டிவ்லி மோர் கான்ஸ்டன்ட் அண்ட் ப்ரிடிக்டபிள். வி கேன் ப்ரிடிக்ட். இதுவரை சோஃபார் வந்து மோஸ்ட்லி இங்கே
லைக் டெம்பரேச்சர் ரொம்ப ஹார்ஷாலாம் போனது இல்லைல்ல ட்ராபிக்கல் ரீஜன்ஸில் நம்ம இருக்கிற இடங்கள்லாம் அப்படி தானே இருக்குது. ஸோ அதனால திஸ் கைண்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட் என்விரான்மெண்ட் ப்ரொமோட் நிச்சே ஸ்பெஷலைசேஷன் அண்ட் லீட் டு கிரேட்டர் ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி. புரிஞ்சிச்சா? ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் என்விரான்மெண்ட் இருக்கிறதுனால என்ன ஆகுது, என்னோட அந்த அனிமல்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் கிரியேட் ஆகுது. புரியுதா? ஸோ இந்த பிளேஸ் வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ தட் தே கேன் ஒரு எவல்யூஷனரி ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். புரியுதா? இப்போ போல்ஸ்லலாம் இருந்ததுன்னா அங்கேயே ஏதாவது ஒரு கிளேசியேஷனாக ஏதோ நடக்குதுன்னா அங்கேயே அந்த அனிமல் வந்து செத்து போயிடும். ஸோ அதோட எவல்யூஷன் அப்படின்றது அங்கேயே பாதியிலே கட் ஆயிடுது. ஸோ வென் இட் கம்ஸ் டு டாபிக் இட் இஸ் வெரி கம்ஃபர்டபுள் ஃபார் இட். ஸோ அதனால எவல்யூஷன் நடந்துகிட்டே இருக்கு. ஓகே, அதே போல் சோலார் எனர்ஜி நம்மக்கிட்ட ஜாஸ்தியாக இருக்குது. இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நான் சொதப்பிட்டு வந்தேன் மார்க் டெஸ்ட்டில். எப்படி கேட்டிருந்தாங்கன்னா சோலார் எனர்ஜி பிளேஸ் அ டைரக்ட் ரோல் இன் கிரேட்டர் டைவர்சிட்டின்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்து ஆமாம் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் பேஸ் கொஸ்டினில் கேட்கும்போது கரெக்டுன்னு போட்டுட்டு வந்துட்டேன். பட் ஆக்சுவலி சோலார் எனர்ஜி பிளேஸ் அன் இன்டைரக்ட் ரோல். சரியா? ஸோ சோலார் எனர்ஜி அதிகமாக இருந்ததுன்னா ஹையர் ப்ரொடக்டிவிட்டி இருக்கும். ஸோ இட் பிளேஸ் அன் இன்டைரக்ட் ரோல் இன் கிரேட்டர் டைவர்சிட்டி. அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்பீஷிஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப். ஸ்பீஷிஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை யார் சொன்னா? அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் சொன்னார். அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் என்ன சொல்லியிருக்காரு? அவரோட எக்ஸ்ப்ளோரேஷன்ஸில் அவர் கண்டுபிடிச்ச விஷயங்கள் என்னன்னு சொல்லியிருக்காரு. ஹீஸ் அ ஜெர்மன் நேச்சுரலிஸ்ட் அண்ட் அ ஜியாகிரஃபர். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு ரீஜியன் இருக்குன்னா, இப்போ ஒரு ஏரியா இருக்குன்னா அங்கே வந்து ஸ்பீஷிஸ் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. தெரியுதா? இது ஏரியா, இது ஸ்பீஷிஸ். சரியா? இங்கே ஆரம்பிச்சு ஸ்பீஷிஸ் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதா? போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதா? அட் அ பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன ஆகிடும்? ஸ்டேபிள் ஆகிடும். ஸோ அட் அ பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன ஆகிடும்? ஸ்டேபிள் ஆகிடும். ஸோ இது வந்து எப்படி ஆகிடும்? இப்படி வந்துடும். புரிஞ்சிச்சா? ஸோ ஒரு க்ரோத் இருக்குது தான். ஒரு ஏரியாவில், ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஸ்பீஷிஸோட ரிச்னஸ் வளர்ந்துக்கிட்டே வருது. பட் ஒன்லி அப் டு அ லிமிட். ஒரு லிமிட் வரை தான் இருக்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா அங்கே இருக்கிற எல்லா ஸ்பீஷிஸும் சோத்துக்கு என்ன தான் பண்ணணும்? சிங்கி தான் அடிக்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் இவர் யார் சொல்லியிருக்கா? அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் சொல்லியிருக்காரு. அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட், தென் பால் என்ரிச், தென் இன்னொன்று யார்? டேவிட் டில்மேன். இதெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட், அலெக்சாண்டர் ஏக்கு ஏ, ஸோ ஏரியா. ஓகே, ஸோ ஸ்பீஷிஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப் பொறுத்தவரை அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட். ஓகேவா? ஸோ அதுதான் இவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு அப்சர்வ்டு ஏரியாவில் என்ன ஆகுது? ஸ்பீஷிஸ் ரிச்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது வித் இன்க்ரீசிங் எக்ஸ்ப்ளோர்ட் ஏரியா, பட் ஒன்லி அப் டு அ லிமிட். ஓகேவா? ஸோ இதுக்கு அவர் கொடுத்த ஃபார்முலா என்னது? S இஸ் ஈக்குவல் டு CAZ. S இஸ் ஈக்குவல் டு CAZ. சரியா? ஸோ S இஸ் ஈக்குவல் டு CAZ நான் லாக் போட்டு எழுதும்போது எப்படி எழுதுவேன்? லாக் S இஸ் ஈக்குவல் டு லாக் C பிளஸ் நம்ம இதில் இருக்கிறது என்ன ஆகிடும்? பவரில் இருக்கிறது முன்னாடி வந்துடும். ஸோ Z log A. ஓகே, ஸோ நான் லாக் ஸ்கேல் வச்சு பார்க்கும்போது ஐ எம் கெட்டிங் அ ஸ்ட்ரெயிட் லைன். பட் ஸ்பீஷிஸ் அண்ட் ஏரியா அப்படின்னு நான் பிளாட் பண்ணும்போது, மொட்டையாக பிளாட் பண்ணும்போது ஐ எம் கெட்டிங் அ ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ஓகே, ஸோ ஐ எம் கெட்டிங் அ ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ஓகேவா? So the relation between species richness and area for a variety of taxa turns out to be a rectangular hyperbola. So S என்றது என்னது? Species richness, A என்றது area, Z என்றது slope, C என்றது y-intercept. Okay, this is important. ஓகேவா? இங்க நோட் பண்ணுங்க. Z வேல்யூ நான் ஒரு டாக்ஸோனாமிக் குரூப்புக்கோ இல்லை ஒரு குறிப்பிட்ட ரீஜியனுக்கோ எடுக்கும்போது, அதாவது இந்த குட்டி ரீஜியனு இல்லை இந்த ஒரு குரூப் மட்டும், பிளான்ட் மட்டும், அனிமல் மட்டும்னு எழுதும்போது என்னோட Z எங்கே லை ஆயிருக்கு? என்னோட Z-ஓட ரேஞ்ச் எப்படி இருக்கு? 0.1 to 0.2 இருக்கு. இதே இது என்னோட Z வந்து when I compare it with this continent, the whole continent அப்படின்னு நான் சொல்லும்போது என்னோட ஸ்லோப் எப்படி இருக்கு? ரொம்ப ஸ்டீப்பராக இருக்கு. ஸோ அப்போ என்னோட வேல்யூ என்னவா இருக்கு? 0.6 to 1.2 வர போகுது. ஓகேவா? ஸோ இதுக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. வெதர் இட் இஸ் த பிளான்ட்ஸ் இன் பிரிட்டன், ஒரு டாக்ஸானமிக் குரூப் இன் அ ஸ்பெசிஃபிக் ரீஜன் இல்லையா? பேர்ட்ஸ் இன் கலிஃபோர்னியா, மொலுஸ்க் இன் நியூயார்க். ஸோ த ஸ்லோப் ஆஃப் த ரெக்ரெஷன் லைன்ஸ் ஆர் அமேசிங்லி சிமிலர். ஏன்? ஒரு குறிப்பிட்ட டாக்ஸானமிக் குரூப் இன்னும் குறிப்பிட்ட ரீஜியன். அதுதான். சரியா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இங்க வந்து நான் காண்டினென்ட்டுக்கு சொல்றேன். ஹோல் ஏஷியா அப்படின்னு சொல்லும்போது மை ஸ்லோப் வில் பி மச் ஸ்டீப்பர் அண்ட் த வேல்யூ ரேஞ்சஸ் பிட்வீன்
0.6 to 1.2. சரியாப்பா? நெக்ஸ்ட் இங்க இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃப்ரூகிவோரஸ் பிளான்ட்ஸ், சாரி, ஃப்ரூகிவோரஸ் பேர்ட்ஸ், ஃப்ரூட் ஈட்டிங் பேர்ட்ஸுக்கும் அண்ட் மேமல்ஸ் in the tropical forest of different continents. Different continent, the slope is found to be 1.15. நான் டிஃப்ரெண்ட் கான்டினென்ட்டோட கம்பேர் பண்ணும்போது ஸ்லோப் எப்படி இருக்கும்னு நான் பார்த்தேன், ஸ்டீப்பரா இருக்கும்னு பார்த்தேன். அப்போ எனக்கு வேல்யூ எப்படி இருக்கு, 1.15 இருக்கு. ஜெட்டோட வேல்யூ 1.15 இருக்குது. சரியா? நெக்ஸ்ட், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி டு த ecosystem. ஸோ இதில் தான் நம்ம டேவிட் டில்மன் வராரு. ஸோ டேவிட் டில்மன் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஒன் செகண்ட். ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிள் கம்யூனிட்டி நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா, இட் ஷுட் நாட் ஷோ டூ மச் வேரியேஷன் இன் ப்ரொடக்டிவிட்டி ஃப்ரம் இயர் டு இயர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு ஏரியா எடுத்துக்கோமே. இங்கே ஒரு ஏரியா இருக்குது. சரியா? இங்கே வந்து ஒரு ஏரியா இருக்குது. இந்த ஏரியாவில் லிட்ரலி தேர் ஆர் வந்து ஒரு 10 ஸ்பீஷீஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ ஒரு 10 ஸ்பீஷீஸ் இருக்காங்க. இந்த 10 ஸ்பீஷீஸ் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவில் நெக்ஸ்ட் இயர், அதாவது இந்த இயர் முடிஞ்ச அடுத்த இயர் பார்க்கும்போது வெறும் 4 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா இந்த ஏரியா வந்து எப்படி இருக்கு, ரொம்ப வேரியேஷன் காட்டுது. புரியுதாப்பா? ஏன் ஏன் அப்படி காணாம போயிடுச்செல்லாம்? ஏன்னா அதால எதையுமே என்ன பண்ண முடியல, ரெசிஸ்ட் பண்ண முடியல. அதால எதையும் தாங்கிக்க முடியல. ஒரு டிசாஸ்டரோ இல்ல ஒரு ஹியூமன் மேட் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம அழிச்சிட்டு நிறைய பண்றோம்ல, அது மாதிரி இருந்தாலும் சரி, இல்ல ஒரு நேச்சுரல் டிசாஸ்டரா இருந்தாலும் சரி, அதை எதிர்க்கிற சக்தி யாருக்கு இருக்கணும், அங்க இருக்கக்கூடிய ஸ்பீஷஸ்க்கு இருக்கணும். ஓகே. அப்பதான் அவங்க எப்படி இருப்பாங்க, ஸ்டேபிளா இருப்பாங்க. அவங்க ரொம்ப வேரியேஷன் காட்ட மாட்டாங்க. அப்படி இருக்கவங்க நான் என்ன சொல்லுவேன், ஒரு ஸ்டேபிள் கம்யூனிட்டின்னு சொல்லுவேன். புரியுதா? ஸோ அதை தான் யார் சொன்னா, டேவிட் டில்மன் சொன்னாரு. யார் சொன்னா, டேவிட் டில்மன் சொன்னாரு. ஸோ அவர் வந்து சில எக்ஸ்பிரிமெண்டலாக ஹி ப்ரூவ்டு. ஓகே. ஸோ பிளாட்ஸ் எல்லாம் வச்சு வித் மோர் ஸ்பீஷிஸ் ஷோட் less year to year variation in total biomass. More species show less variation. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் தெரியுமா, ஹியூமன் பீயிங்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம வந்து நிறைய பேர் இருக்கோம். திடீர்னு அடுத்த வருஷமே வந்து அப்படியே மேபி இந்த கொரோனா வந்து நிறைய பேர் எப்படி என்ன பண்ணிடுச்சு, நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க இல்லையா. ஸோ பட் ஸ்டில் நம்மளோட கம்யூனிட்டி எப்படிதான் இருக்கு, ஸ்டேபிளா தான் இருக்கு. ரொம்ப வேரியேஷன் காட்டல. ஏன், ஒரு ஸ்டேஜுக்கு மேல தேர்ட் வேவ்லாம் வரும்போது நம்ம உடம்பு என்ன ஆகிடுச்சு, ரெசிஸ்ட் ஆகிடுச்சா, வாட் எவர், ஐ டோன்ட் நோ. பட் நிறைய பேருக்கு வரல. நான்லாம் தேர்ட் வேவ்ல தான் ஜாலியாக தான் சுத்திட்டு இருந்தோம். ஸோ அப்போ என்ன ஆகல, ஸோ எய்தர் நம்ம உடம்பு வந்து ரெசிஸ்ட் ஆயிருக்கணும், இல்லை அந்த கொரோனா வீக் ஆயிருக்கணும். ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஓகே ஃபைன், லெட்ஸ் நாட் கோ தேர். ஸோ டில்மன் வந்து அதை தான் சொல்லியிருக்காரு. சரியா? ஸோ மோர் ஸ்பீஷிஸ் இருந்தது, இட் ஷோஸ் லெஸ் வேரியேஷன். ஓகேவா? அதை தான் நான் என்னென்னு சொல்லுவேன், ஒரு ஸ்டேபிள் கம்யூனிட்டி அப்படின்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து இன்னொன்று கொடுத்துருப்பாங்க, அதாவது சமநிலை பற்றி சொல்லியிருப்பாங்க. 20,000 ஆண்ட் இப்போ 50,000 இருந்தால் என்ன ஆகிடும் அப்படின்ற மாதிரி லைக் இருக்கும். சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதெல்லாம் நீங்களே ரீட் பண்ணாலே உங்களுக்கே புரியும். நெக்ஸ்ட் யார் வரா, நம்ம ஸ்டான்ஃபோர்ட்ல இருந்து படிச்ச எக்காலஜிஸ்ட் பால் எர்லிச். ஓகே, வாட் எவர். ஸோ இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ரிவெட் பாப்பர் ஹைப்போதசிஸ்னு ஒன்று சொல்றாருப்பா. இந்த ரிவெட் பாப்பர் ஹைப்போதசிஸ் வந்து எனக்கு பல நாள் புரியாமலே இருந்தது. எது ஏரோப்ளேனு, எது ரிவெட்டு, எதுவுமே புரியலன்னு நான் உட்காந்துருந்தேன். ஸோ ரிவெட், இங்கே வந்து ஏரோப்ளேன்றது இந்த ஒட்டு மொத்த எக்கோசிஸ்டம். சரியா? ஸோ இது எல்லாம், இந்த ஏரோப்ளேன் வந்து எப்படி மேட் ஆயிருக்கு, ரிவெட் பிளஸ் பாப்பர்ஸ். இந்த if every passenger, so rivet is nothing but ஆணின்னு சொல்லுவோம்ல, அதான். ஸோ இந்த பாப்பரில் இருந்து யூனோ லைக் இந்த ஏரோப்ளைனில் இருந்து நான் ஒவ்வொரு ஆணியாக எடுக்கிறேன்னு வச்சுப்போமே, என்ன ஆகும், ஒரு 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 இப்போ ஒரு சீட் இருக்குது, அந்த சீட்டில் இருந்து நான் ஒவ்வொரு ஆணியாக எடுத்துகிட்டே வரேன். ஸோ ஏரோப்ளைனில் இருக்க சீட்டில் இருந்து ஆணி, அந்த சீட்டோட ஆணியை எடுக்கிறனால என்ன ஆகும் போகுது, ஒன்றுமே ஆகாது. இதே இது நான் டைரெக்டாக போய் விங்ஸில் இருக்கிற ஆணியை எடுக்கிறேன்னு வச்சுக்கோ, என்ன ஆகும், சோலி முடிஞ்சிடும் இல்லையா? எக்ஸாக்ட்லி அப்படிதானே, அவ்வளோதான். அந்த ஃப்ளைட் வந்து அதோட க்ளோஸ். ஸோ அதை தான் சொல்கிறாங்க இங்கே கீ ஸ்பீஷீஸ்னு சில விஷயங்கள் இருக்குது, சில ஸ்பீஷீஸ் இருக்குது. ஓகே. ஸோ இஃப் எவ்ரி பேசஞ்சர் ட்ராவலிங் இன் இட் ஸ்டார்ட் பாப்பிங் அ ரிவெட், அதாவது ஒவ்வொரு ரிவெட்டாக வெளியே எடுக்க ஆரம்பித்தா என்ன ஆகும்,
காசிங் அ ஸ்பீசிஸ் டு பி எக்ஸ்டென்ட். இங்க வந்து நான் எடுக்கிறதுன்னு சொல்றது என்ன, எக்ஸ்டென்ட், அதாவது அழிக்கிறது. ஓகே, அது ஒன்னொன்னா அழிஞ்சிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணாது, ஃப்ளைட் சேஃப்டிக்கு எதுவும் ஆகாது. சீட்ல இருக்கிறதெல்லாம் எடுத்தா என்ன ஆகும், ஃப்ளைட் சேஃப்டிக்கு ஒன்றும் ஆகாது, இக்கோசிஸ்டம் நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகும். ஒருவேளை more and more rivets are removed and the plane become dangerously weak over a period of time. ஒன்று ரெண்டு அழியும் போது ஒன்றும் தெரியாது, இந்த எக்கோசிஸ்டம் எப்படி தான் இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும். பட் நிறைய நிறைய ஸ்பீஷிஸ் அழிய 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 என்ன ஆகும், சமநிலை தவறிடும். ஸோ அப்போ என்ன ஆகும், இட் வில் லீட் டு அ கிரிட்டிக்கல் கண்டிஷன். ஓகே, ஸோ லாஸ் ஆஃப் ரிவெட் ஆன் த விங்ஸ், தட் இஸ் த கீ ஸ்பீஷிஸ் தட் டிரைவ் த மேஜர் இக்கோசிஸ்டம், இஸ் ஆப்வியஸ்லி மோர் சீரியஸ் த்ரூ என்னது ஃப்ளைட் சேஃப்டி இல்லையா. ஸோ இங்கே கீ ஸ்பீஷஸ்ன்னு சிலது இருக்கு, அதெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன், அழிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த எக்கோசிஸ்டம் வந்து என்ன ஆகிடும், ரொம்ப 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 டேஞ்சரஸ் கண்டிஷனுக்கு போயிடும். புரியுதா? ஸோ என்ன சொல்ல வரேன்னு தெரியுதா? ஸோ ரிவெட் பாப்பர் ஹைப்போதசிஸ் இஸ் நத்திங் பட் ஒவ்வொன்றா நம்ம அழிக்க 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 ஈகோசிஸ்டம் வந்து என்ன ஆகிக்கிட்டே வருது, வீக் ஆகிக்கிட்டே வருது. இதை தான் இந்த ஹைப்போதசிஸ்ல யார் சொல்லியிருக்கா, பால் எல்ரிச் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. ஓகேவாப்பா, நெக்ஸ்ட் வந்து லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. ஒன் செகண்ட், நான் தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. ஸோ லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே வந்து பாருங்க எவ்வளோலாம் லாஸ் ஆயிருக்கு, எவ்வளோ ஸ்பீஷிஸ் வந்து வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பீஷிஸ் வந்து இழந்திருக்கும், அதுதான் இந்த பேராகிராஃப். ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹியூமனால் மட்டும் கிட்டத்தட்ட 2000 ஸ்பீஷிஸ் ஆஃப் நேட்டிவ் பேர்ட்ஸ் வந்து என்ன இருக்கு, அழிஞ்சு போயிருக்கு. புரியுதா? ஸோ என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ஸோ இங்கே காலனைசேஷன் ஆஃப் ட்ராபிக்கல் பெசிபிக் ஐலாண்ட்ஸ் பை ஹியூமன்ஸ், காலனைசேஷன் ஆக்கிரமிப்பு பண்ணுறனால என்ன ஆகுது, 2000 ஸ்பீஷிஸ் ஆஃப் நேட்டிவ் பேர்ட் என்ன ஆயிடுச்சு, அழிஞ்சு போயிடுச்சு. த IUCN ரெட் லிஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் ஆர் எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் 784 ஸ்பீஷிஸ் இன்க்ளூடிங் 338 வெர்டிபிரேட்ஸ், 359 இன்வெர்டிபிரேட்ஸ் அண்ட் 87 பிளான்ஸ். இதெல்லாம் வந்து மனப்பாடம் தான் பண்ணணும், எனக்கு தெரிஞ்சு வேற வழியே இல்லை. ஓகே ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணுறது மட்டும்தான் ஒரே வழி. ஸோ 784பா, சரியா? 7 அடுத்து என்னது, 8 பாதி என்னது, 4, 784 ஸ்பீஷிஸ் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ப்ராபப்ளி இதுக்கு ட்ரிக்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ 784 ஸ்பீஷிஸ் ரெட் லிஸ்ட்டில் எத்தனை இருக்குன்னு கேட்டால் 784 ஸ்பீஷிஸ் இருக்குது. இதில் 338 ஸ்பீஷிஸ், 338. ஓகே, ஸோ 338 ஸ்பீஷிஸ் வந்து யாருன்னு சொல்கிறாங்க, 338 ஸ்பீஷிஸ் வந்து யாரு, வெர்டிபிரேட்ஸ். நெக்ஸ்ட்டு 359. ஓகே, ஸோ 359 வந்து யாரு, இன்வெர்டிபிரேட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து 3 வருது ரெண்டுத்துக்கும் காமனாக. ஓகே, தென் இங்கே 8, அதாவது வெர்டிபிரேட்ஸ்னா 8பா, இன்வெர்டிபிரேட்ஸ்னா இன்னுன்னு ஒரு வார்த்தை சேருதா, அப்போ 8 கூட ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க, 9. சரியா? இதை விட முக்கிய யாரும் ஷார்ட் ட்ரிக் சொல்ல மாட்டாங்க. ஃபைன், சரியா? ஸோ 359 இன்வெர்டிபிரேட்ஸ். ஸோ இன்வெர்டிபிரேட்ஸில் 2 ஆட் ஆகுது, ஐஎன். ஸோ அதனால 3 + 2 5. ஓகே, ஸோ 359 invertebrates and 338 vertebrates and 87 plants. சரியா? இதை விட பெட்டராக எனக்கு யோசிக்க தெரில. எனக்கு வந்து நான் தான் சொன்னேன்ல, ஐ எம் நாட் அ பர்சன் ஆஃப் ஷார்ட் ட்ரிக்ஸ் அண்ட் ஆல். ஓகே, ஸோ கடைசி 500 வருஷங்களில் இதெல்லாம் அழிஞ்சிருக்கு. புரியுதா? வெறும் 500 இயர்ஸில் எவ்வளோ அழிஞ்சிருக்கு பாருங்க. ஓகே, மொத்தம் 784 ஸ்பீஷிஸ் அழிஞ்சு போயிருக்கு. புரிஞ்சுதா? 784 ஸ்பீஷிஸ் என்ன இருக்கு, அழிஞ்சு போயிருக்கு. நெக்ஸ்ட் ரீசன்ட் எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, விச் இன்க்ளூட்ஸ் டோடோ ஃப்ரம் மொரீஷியஸ், குவாகா ஃப்ரம் ஆஃப்ரிக்கா அண்ட் தைலசின் ஃப்ரம் ஆஸ்திரேலியா, ஸ்டெல்லர் சீ கவ் ஃப்ரம் ரஷ்யா அண்ட் 3 சப்ஸ்பீஷிஸ்
பாலி ஜவான் காஸ்பியன் ஆஃப் டைகர். இந்த பாலி ஜவான் காஸ்பியன் இதெல்லாம் ஏதோ ஹிந்தி பட டைட்டில் மாதிரியே இருக்கா? ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து டைகர்ன்றது ஒரு ஹிந்தி படம் ஆக்சுவலா. கரெக்ட். ஆமாம், டைகர்னு ஒரு ஹிந்தி படம் வந்தது. ஸோ அந்த மாதிரியே ஒரு பேசிஸில் இருக்கா. டைகர்ன்ற ஹிந்தி படத்தில் வந்தது என்னது, பாலி ஜவான். ஜவான் நிஜமாலே ஒரு படம் வந்தது இல்லை, காஸ்பியன். சரியா? ஸோ பாலி ஜவான் காஸ்பியன் ஆஃப் டைகர். டைகர்ன்றது சல்மான் கான் நடிச்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட்டு டோடோ ஃப்ரம் மொரீஷியஸ் அண்ட் குவாகா ஃப்ரம் ஆஃப்ரிக்கா. ஓகே. சரி, ஓகே. இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சில 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 பல ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து சொல்ல முடியாது. ஓகே. ஸோ டோடோ இஸ் ஃப்ரம் மொரீஷியஸ். கொஞ்சம் ஸ்டைலான பேர்லாம் இருக்குல்ல, ஸோ அதனால டோடோன்னு வச்சுக்கோங்க. தென் தைலசின் ஆஸ்திரேலியா அப்படி வச்சுக்கோங்க. தென் ஸ்டெல்லர் சீகவ் இஸ் ஃப்ரம் ரஷ்யா. ஓகே. ஸோ நீங்கள் தான் இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கம்பெனியோட எம்டி, சரியா, ரஷ்யாவில் இருக்க ஸ்டெல்லார் சீகவ் அப்படின்ற ஒரு மாடு மேய்க்கிற கம்பெனியோட எம்டி என்ன ஆயிடுச்சு, அவருக்கு அக்யூட் தலைவலி வந்துருச்சு. ஓகே. அக்யூட் ஏக்யூ. ஓகே. ஸோ குவாகா ஃப்ரம் ஆஃப்ரிக்கா. அக்யூட் தலைவலி வந்தனால அவர் வந்து ரொம்ப பெரிய பணக்காரர். ஏன், அவர் ரஷ்யாவில் வந்து பெரிய மாடு மேய்க்கிற கம்பெனி வச்சிருக்காரு. ஸோ அதனால அவர் என்ன பண்றாரு, தைலம் வாங்குறதுக்கு எங்க போறாரு, ஆஸ்திரேலியா போறாரு. ஓகே. ஓகேவா? தென் லாஸ்ட் 20 years alone have witnessed the disappearance of 27 species. சரியா? கடைசி 20 இயர்ஸ்ல 20 வருஷத்துல மட்டும் 27 ஸ்பீஷிஸ் அழிஞ்சு போயிருக்குப்பா. அதாவது நான் மொத்தம் 500 வருஷத்தை 784 ஸ்பீஷிஸ் அழிஞ்சிச்சுன்னு சொன்னேன்ல, அதுல பாஸ்ட் 20 எவ்வளோ அழிஞ்சிருக்கு, 27 அழிஞ்சிருக்கு. ஸோ எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், மனுஷங்களால தான் இதுல பாதி எக்ஸ்டிங்ஷனே நடந்திருக்கு. சரியா? நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கப்பா. ஓகே. அதுக்கு முன்னாடி சம் குரூப்ஸ் லைக் ஆம்ஃபிபியன்ஸ் அப்பியர் டு பி மோர் வல்னரபிள் டு எக்ஸ்டிங்ஷன். ஸோ அவங்க தான் வந்து அடுத்து எக்ஸ்டிங்க்ட் ஆகிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. ரொம்ப வந்து டேஞ்சரஸ் கண்டிஷனில் இருக்கிறது யாரு, ஆம்ஃபிபியன்ஸ். ஓகேவா? ஆம்ஃபிபியன்ஸ் எத்தனை இருக்கிறதா சொன்னேன், 427 இருக்காங்க. சரி, அந்த இந்த மாதிரி நீங்கள் படிக்கும் போதே ஒன்ஸ் அகெயின் ரீகால் பண்ணி பாருங்க. ஓகே. Next, adding to the grim scenario of extinction in the fact that more than 15,500 species of worldwide are facing the threat of extinction. அழிஞ்சு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. Presently, 12% of all bird species, 23% of mammals, 32% of amphibian species, and 31% of gymnosperm species in the world face the threat of extinction. ஓகே. ஸோ 12% ஆஃப் பேர்ட்ஸ் தான் இருக்கிறதுலே கம்மிப்பா. சரியா? பேர்ட்ஸ் வந்து இருக்கிறதுலே கம்மி. அடுத்து யார் வரா, மேமல்ஸ் வரா 23. நம்ம மேமல்ஸுக்கும் ஆம்பிபியன்ஸுக்கும் எப்பயாவது ஒரு சம்பவம் இருந்துக்கிட்டே இருக்கு. புரியுதா? ஸோ மேமல்ஸ் வந்து 23 இருந்தாங்கன்னா அங்கே 427 2 பேரும் இருந்தாங்களா, இங்கே என்னவா இருக்காங்க, ஒருத்தர் 23னா இன்னொருத்தர் 32 இருக்காங்க. அப்போ இந்த டைம் வந்து ஜிம்னோஸ்பெர்ம் வந்து என்ன பண்ணுது, 31% இருக்கு. அதாவது ஆம்பிபியனை விட ஒன்று கம்மி, ஒரு பாயிண்ட் கம்மி, 1% கம்மி. ஸோ 31% of gymnosperm species face the threat of extinction. ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இப்போ நம்ம அண்டர்கோ பண்ணிட்டு இருக்கிறது எத்தனாவது மாஸ் எக்ஸ்டிங்ஷன் அப்படின்றது கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே. ப்ரெசென்ட்லி இன் ப்ராக்ரஸில் இருக்கிறது சிக்ஸ்த் எக்ஸ்டிங்ஷன், 6th எபிசோட். ஆல்ரெடி 5 எபிசோட் முடிஞ்சிருச்சு. அந்த 5 எபிசோடரோட ரிசல்ட் தான் வந்து என்னதுன்னா, ஒரு 784 ஸ்பீஷீஸ் வந்து அழிஞ்சிருக்கு. ப்ராபப்ளி தெரியல, அதை இன்னும் தெளிவாலாம் கொடுக்கல. ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஜஸ்ட் சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கரண்ட் எக்ஸ்டிங்ஷன் எப்படி இருக்கு, 100 to 1000 டைம்ஸ் ஃபாஸ்டராக இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே ப்ரீ ஹியூமன் டைம்ஸ், மனுஷன் வர்றதுக்கு முன்னாடி. மனுஷன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம தான் எதையுமே நல்லா இருக்க விட மாட்டோமே. ஸோ என்ன ஆகுது, ரொம்ப ஃபாஸ்டா அழிய ஆரம்பிக்குது. ஓகேவாப்பா? Next, causes. In general, loss of biodiversity in a region lead to ஒரு diversity loss ஆகுறதுனால அப்படி என்ன நடந்துற போகுது அப்படின்னா, decline in plant production கம்மியாகுது.
lower resistant to environmental perturbations such as drought, and increased variability in certain ecosystem process such as plant productivity, water use, pest and disease cycle. ஸோ வேரியபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுப்பா. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் வேரியபிலிட்டி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகக்கூடாது, அப்படி ஆச்சுன்னா அது ஒரு ஸ்டேபிள் கம்யூனிட்டி இல்லைன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. லோயர் ரெசிஸ்டன்ட், எனக்கு வேரியபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுனாலே ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக கம்மி ஆயிடுச்சு. ஏன், என்னால் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸை அந்த பிளான்ட்டுக்கு வந்து அது இல்லை. ஏன்னா அது டைவர்சிட்டி ஒன்றொன்னா அழிஞ்சிட்டே வருது, எவ்வளோ தூரம் அதுவும் தாக்கு பிடிக்கும். ஸோ லோயர் ரெசிஸ்டன்ட் டு என்விரான்மெண்டல் perturbations. Okay. Okay, such as drought and increased variability in certain ecosystem processes. Variability நிறைய இருக்கு. ஓகேவா, பிளான்ட் ப்ரொடக்டிவிட்டியில், வாட்டர் யூஸில், புரியுதா. ஒரு பிளான்ட் வந்து இந்த ஏரியாவில் இவ்வளோ தூரம் வந்து ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது அவ்வளோ தூரம் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஏன்னா நம்ம அதில் பாதி அழிச்சிருப்போமே, புரியுதா. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் சொல்லுவாங்க அதை. நெக்ஸ்ட் காசஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி லாஸ். அவ்வளோதான், முடிய போகுது லெசன். ஸோ காசஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டியில் ஈவில் குவார்டெட்னு 4 சொல்கிறாங்கப்பா. இட்ஸ் த சாப்ரிக் யூஸ் டு டிஸ்கிரைப் தெம். ஓகே, ஸோ இந்த ஈவில் குவார்டெட்டில் நிறைய பேர் மிஸ் பண்ண ஒரு பாயிண்ட், ஈவன் மீ, என்ன தெரியுமா, இந்த ஹேபிட்டட் லாஸ் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷனோட ஃபர்ஸ்ட் லைன், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காஸ் டிரைவிங் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் டு எக்ஸ்டிங்ஷன். இது வந்து கிட்டத்தட்ட நான் பிஒய்க்யூ அட்டென்ட் பண்ணும்போது லிட்ரலி இதே கொஸ்டின் வந்து ஒரு 3-4 இயர்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே, நீட்லேயே 3-4 இயர்ஸ் இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு அந்த ஆப் சொன்னிச்சு. நாட் ஷுர், பட் நான் பார்த்தேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் அட்டம் பண்ணும்போது லைக் 4மே கொடுத்துட்டு இதில் எது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்டிருந்தாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் புரியவே இல்லை. தென் புக் எடுத்து பார்க்கும்போது தான் அவங்க ஃபர்ஸ்ட் லைன்ல எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஹேபிட்டட் லாஸ் ஆஃப் ஃப்ராக்மெண்டேஷன். அவுட் ஆஃப் 4ல இருக்கிறதுலே மெயின் யாரு, ஹேபிட்டட் லாஸ் ஆஃப் ஃப்ராக்மெண்டேஷன் தான். சரியா. ஸோ ஹேபிட்டட் லாஸ் கம் ஃப்ரம் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். ஏன்னா இங்கே தான் நமக்கு ஜாஸ்தி அனிமல் ஸ்பீஷிஸ் இருக்கு, சீக்கிரமாகவே அழிஞ்சு போயிடுது. ட்ராபிக்கல் ஏரியாவில் வந்து நிறைய மனுஷங்களும் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இங்கே வந்து இது கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒன்ஸ் covering more than 14% of the Earth's land area, these rainforests now cover no more than 6%. இந்த ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் நம்ம சொல்லிட்டு இருந்த இந்த ரெயின் ஃபாரஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் எவ்வளோ பர்சன்ட் கவர் பண்ணுச்சு, எர்த்தோட லேண்ட் ஏரியால 14% கவர் பண்ணுச்சு. புரியுதா. ஒட்டுமொத்த ஏர்த்ல இருந்த ரெயின் ஃபாரஸ்ட், ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் நம்ம சொன்ன ஏரியா எவ்வளோ கவர் பண்ணி இருந்துச்சு, 14% கவர் பண்ணிருந்துச்சு. இப்போ நாட் ஈவன் மோர் தேன் 6%, பாதின்னு கூட சொல்ல முடியாது, அதை விட கம்மி. ஸோ இது வந்து சீக்கிரமா அழிஞ்சிட்டே வருது. சரியா. அடுத்தது அமேசான் ஃபாரஸ்ட் பத்தி சொல்லியிருக்காங்க. இட் இஸ் கால்ட் அஸ் த லங்ஸ் ஆஃப் த பிளானட். ஓகே, ஏன்னா இங்க இருந்து நிறைய ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம், இதை கட் பண்ணி கிளியர் பண்றோம். எதுக்கு, சோயாபீன் கல்டிவேட் பண்றேன், தென் கிராஸ்லேண்ட்ஸ் ஃபார் ரைசிங் பீஃப் கேட்டில். யூனோ லைக் கிராஸ்லேண்ட் அப்படின்னா தொடருமா, ஐம் நாட் ஷூர். ஓகே, ஸோ மாட்டுக்கு சாப்பாடு போடுறதுக்காக, லைக் மாடுங்களுக்கு வந்து ஒரு மேய்ச்சல் ஏரியா. ஓகே, அதனால நான் அந்த ரெயின் ஃபாரஸ்ட் எல்லாம் என்னவா கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கேன், கிராஸ்லேண்டா கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ கிராஸ்லேண்ட்ல மேஜர் யார் தான் இருப்பாங்கன்னா கிராஸ் தான் இருப்பாங்க. சரியாப்பா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, கிராஸ்லேண்ட்னா புல்வெளிப்பா. இப்போ தான் நான் கூகுள் கிட்ட கேட்டேன். ஸோ கிராஸ்லேண்ட்னா புல்வெளியில் எதுக்கு போடுவாங்க, எதுக்கு ரைஸ் பண்ணுறாங்க, பீஃப் கேட்டிலுக்காக. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். வேறு எதுவும் விட்டுருக்கேன்னா, இதில் வந்து இந்த மேலே சொன்னேன் இல்லையா, இந்த பாயிண்ட் வைஸ் சொன்னேன்ல, இந்த 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 இது வந்து அசர்ஷன் ரீசன் கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்காம்பா. ஓகே, ஸோ இது எதுவுமே நான் அது பண்ணல. ஆக்சுவலி ஹைலைட்டட் பிடிஎஃப் என்கிட்ட இருக்கு, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அது ஸ்க்ரீன்ஷாட், ஸோ என்னால் அடோப் ரீடரில் வந்து போட முடியாது.
ஓகே. ஸோ அதனால தான் வந்து நான் ஆக்சுவலாக புக்கை டவுன்லோட் பண்ணி நான் ஹைலைட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஃபோனில் வந்து அந்த ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு நான் ஒன்று ஒன்று கவர் பண்ணுறேன்னு செக் பண்ணிகிட்டே தான் வரேன். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து அசர்ஷன் ரீஜனில் கேட்குறது அல்லது ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஆல்சோ சில பாயிண்ட்ஸ் சொல்ல விட்டுட்டேன். ஐ மீன் லைக் எப்படி வரும்ன்றத சொல்ல விட்டுட்டேன். இந்த இந்த இது இருக்கு இல்லையா, இந்த லாக் எஸ் இஸ் ஈக்குவல் டு லாக் சி பிளஸ் ஜெட் லாக் ஏ, தென் இதெல்லாம் வந்து இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். இங்கே வந்து என்னன்னா சோலார் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ப்ரொடக்டிவிட்டி, அதை தான் நானும் சொன்னேன். ஓகே. ஸோ சோலார் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ப்ரொடக்டிவிட்டி. நான் இந்த பிடிஎஃப்பையும் ஷேர் பண்ணுறேன், சரியா? இந்த ஐ மீன் ரியாஸ் சார் அனுப்பிச்ச பிடிஎஃப்பை ஐ வில் ஷேர் இட் இன் த பிஎம்எல்டி குரூப் டிஸ்கஷன் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே. ஒன்ஸ் அட்மின் ஆக்கின பிறகு ஐ வில் ஷேர், அல்லது நான் ரியாஸ் ப்ரோக்கிட்டே சொல்லி அவங்களே ஷேர் பண்ண சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் வேர்ட்லேயே தெரியுதா, ஓவராக யூஸ் பண்ணுறது க்ரீடுனால. ஏன்னா ஒரு 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 தேவைன்னு நமக்கு இருந்தது போய் இப்போ என்னவா மாறிடுச்சு, அது பேராசையாக மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ ஒருத்தனுக்கு வந்து ஒரு வீடு இருந்தால் போதாதா, அதுதான் நீடு. ஒரு வீடு கட்டினா அது நீடு. 10 வீடு கட்டி வச்சிருந்தா அது வந்து என்னதுதான், க்ரீடு தான். கரெக்டு தானே? So humans have always dependent on nature for food, shelter, but need என்னவா மாறிடுது, greed மாறிடுது. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் 500 இயர்ஸில் மெனி ஸ்பீஷிஸ் எக்ஸ்டிங்ஷன்ஸ். என்னெல்லாம்? ஸ்டெல்லார் சீகவ், பேசஞ்சர் பீஜியன், இது ரெண்டும் என்ன ஆயிருக்கு, எக்ஸ்டிங்ட் ஆயிருக்கு. இது ஆல்ரெடி நம்ம மேலேயும் பார்த்தோம், ஸ்டெல்லார் சீகவ். ஸோ இது ரெண்டுமே ஒரே பாயிண்ட் தான், இது போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, சரியா? அங்கேயும் எக்ஸ்டிங்ஷன், ரீசெண்ட் எக்ஸ்டிங்ஷன் கொடுத்துருக்காங்க, இங்கே எதனால எக்ஸ்டிங்ட் ஆயிருக்குன்ற ரீசனையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஸ்டெல்லார் சீகவ் ஃப்ரம் ரஷ்யா அண்ட் பேசஞ்சர் பீஜியன். பேசஞ்சர் பீஜியன்னா தெரியும்ல, புறா வச்சு தூது அனுப்புவாங்கல்ல, இந்த ஒரு படத்தில் கூட. ஓகே ஃபைன், வேணாம், ஓகே வேண்டாம். ஸோ பேசஞ்சர் பீஜின்றது தூது அனுப்புறதுக்கு, இப்படி தூது அனுப்பி அது என்னவாயிடுச்சு, செத்து போயிடுச்சு. அது ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணிட்டாங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஏலியன் ஸ்பீஷிஸ் இன்வேஷன். ஏலியன் ஸ்பீஷிஸ், வெளியே இருந்து வரக்கூடிய ஸ்பீஷிஸ் நம்ம நேட்டிவ் ஸ்பீஷிஸை வந்து என்ன பண்ணுது, டாமினேட் பண்ணுது. ஓகே. ஸோ அதனால என்ன ஆயிடுது, நம்மளோட நேட்டிவ் ஸ்பீஷிஸுக்கு போதுமான அளவுக்கு ஃபுட் இல்லாமல் அது என்ன ஆயிடுது, ரிசோர்ஸஸ் இல்லாமல் செத்து போயிடுது. ஓகேவா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, Nile perch introduced into Lake Victoria in East Africa lead to extinction of an ecologically unique assemblage of more than 200 species of sichel fish in the lake. அதாவது லேக் விக்டோரியாவில் நான் எதை கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, நைல் பர்ச்சை கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எங்கே இருக்குது லேக் விக்டோரியா? ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. ஓகே. எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த யூனிக் அசம்பிளேஜ் ஆஃப் மோர் தேன் 200 ஸ்பீஷிஸ் ஆஃப் சைச்சில் ஃபிஷ் ஆர் வாட் எவர் யூ கால் இட். ஐ எம் நாட் குட் இன் தட் ப்ரொனவுன்சியேஷன்ஸ் அட் ஆல். இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் ப்ரொனவுன்சியேஷன்லாம் ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே ஒவ்வொரு மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்களுக்குலாம் ஒவ்வொரு டீச்சர் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஓகே. ஸோ வாட் எவர் யூ மே கால் இட், பட் லேக் விக்டோரியாவில் நைல் பர்ச் இன்ட்ரடியூஸ் பண்ணனால 200 ஸ்பீஷிஸ் ஆஃப் சிச்சல் ஃபிஷ் ஹேவ் பீன் என்ன ஆயிருக்கு, எக்ஸ்டென்ட் ஆயிருக்கு. தென் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, பார்த்தீனியம். ஓகே. ஸோ இங்கே வீட் என்னது, வீட் ஸ்பீஷிஸ் லைக் கேரட் கிராஸ் தட் இஸ் பார்த்தீனியம், லாந்தனா அண்ட் வாட்டர் ஹைசின் தட் இஸ் எய்கார்னியா. இந்த ப்ராக்கெட்ல இருக்கிற நேம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ப்ராக்கெட்ல இருந்து மட்டும் ஒரு 2 to 3 கொஸ்டின் நீட்ல வருமாப்பா. ஓகேவா? இது எதையுமே நான் சொல்லலை, எல்லாமே சீனியர் சொன்னது தான். ஓகேவா? ஸோ ஐ மீன் ரியாஸ் சார் சொன்னது தான். ஓகே. ஸோ வீட் ஸ்பீஷிஸ் லைக் கேரட் கிராஸ் தட் இஸ் பார்த்தீனியம், லாந்தனா அண்ட் வாட்டர் ஹயசின்த், ஏகார்னியா. ஓகே. இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம இதில் வந்து நமக்கு தெரியும் பார்த்தீனியம் வந்து எதோட வந்தது, வீட்டோட வந்தது இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்தனால என்ன ஆயிடுது, நம்மளோட ஒரிஜினல் நேட்டிவ் ஸ்பீஷிஸ்க்கு த்ரெட் ஏற்படுது. ஓகே. Next, illegal introduction of African catfish Clarius garipinus for aquaculture purposes is posing a threat to the indigenous catfishes in our rivers. ஸோ வெளியே இருந்து ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய கேட்ஃபிஷை கொண்டு வந்து நம்ம இண்டிஜினஸ் நம்மளோட நேட்டிவ் கேட்ஃபிஷஸோட விட்டனால அவங்களோட என்னது இதுக்கு வந்து ஆபத்து இருக்குது. த்ரெட் டு இண்டிஜினஸ் கேட்ஃபிஷ். கரெக்டு தானே? ஒரு ஏரியாவுக்குள்ள இத்தனை தான் இருக்க முடியும்னா அவ்வளோதான் இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம நிறைய கொண்டு வந்து எக்ஸ்ட்ரா போட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன பண்ணிடுவாங்க, டாமினேட் பண்ணி அதை நமக்குன்னு இருக்கிறது எல்லாத்தையும் அவங்க எடுத்துப்பாங்க.
ஓகே, ஸோ மனுஷங்களுக்கு நடுவுலையும் இப்போ அது நடக்குது. ஓகே, I don't want to go in depth. ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஃப்ரிக்கன் கேட்ஃபிஷ், கிளாரியஸ் கேரிபைனஸ், கிளாரியஸ் கேரிபைனஸ். இந்த இந்த எக்ஸாம்பிள் நேம்ஸ் இதெல்லாம் வந்து இந்த சாப்டர் பொறுத்தளவில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா மனப்பாடம் பண்ணுங்க, டெஸ்ட்டை எழுதிட்டே இருங்க. யூ வில் கெட் அன் ஐடியா அபவுட் திஸ் சாப்டர். கோ எக்ஸ்டிங்ஷன். கோ எக்ஸ்டிங்ஷன்னா ஒன்று அழியும் போது இன்னொன்னும் அழிஞ்சிருது. புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளான்ட் பாலினேட்டர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பீ எடுத்துக்கலாமே. பீ என்ன பண்ணுது? போலன் கிரெயினை கொண்டு வந்து ஃப்ளவருக்கு கொடுத்துட்டு நெக்டார் எடுத்துட்டு போகுது. ஸோ இது வந்து மியூச்சுவலிசம் இல்லையா? மியூச்சுவலா இருக்கு. அப்போ ஒருத்தர் அழிஞ்சு போனா, இப்போ பீஸ் அழிஞ்சு போயிடுச்சு, இல்ல ஃப்ளவர்ஸ் அழிஞ்சிருச்சுன்னு வச்சுப்போம். ஃப்ளவர்ஸ் அழிஞ்சிருச்சுன்னா பீ எங்க போய் நெக்டார் எடுக்கும்? நெக்டார் இல்லாம அது எப்படி உயிர் வாழும்? அப்போ ஒன்னு அழிஞ்சா என்ன ஆயிடும்? இன்னொன்னு அழிஞ்சிடும். ஓகே, ஸோ இதை பத்தி இன்டெப்தா நம்மள வந்து பாப்புலேஷன் சாப்டர்ல பார்க்கலாம். ஓகே, ஸோ ப்ராபப்ளி சண்டே வந்து ஐ வில் ட்ரை டு டேக், எனக்கு ஹைலைட்டட் பிடிஎஃப் கிடைச்சிருச்சுன்னா நாளைக்கே கூட இக்கோசிஸ்டம் அண்ட் வந்து பாப்புலேஷனை முடிச்சு ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ வெயிட்டேஜ் ஆஃப் த எக்காலஜி சாப்டர் வந்து ப்ராபப்ளி 32 to 40 மார்க்ஸ் பா. சரியா? ஸோ ஆல்ரெடி வந்து ஃபேஸ் 1 ஃபிசிக்ஸ்லேயும் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஒரு வீக்கில் மட்டும் நியர்லி ஒரு 100 மார்க்ஸுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆயிடுவீங்க. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் நேரோலி யூட்டிலிட்டேரியன், ப்ராட்லி யூட்டிலிட்டேரியன் ரெண்டு இருக்கு. பயோடைவர்சிட்டி, கன்சர்வேஷன். கன்சர்வேஷன் இவ்வளோ தூரம் அழிச்சாச்சு, இனியாவது கன்சர்வ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்ல வர பாயிண்ட்ஸ். நேரோலி யூட்டிலிட்டேரியன், ப்ராட்லி யூட்டிலிட்டேரியன். இது வந்து நம்ம பேசும்போதே சொல்லுவாங்க, அந்த அந்த பர்சன் வந்து ரொம்ப ப்ராட் மைண்டடா இருக்காங்கப்பா, இவங்க ரொம்ப நேரோ மைண்டடா இருக்காங்க. ஸோ ப்ராட் மைண்டட்னா என்ன? பொது நலமா யோசிக்கிறது, பறந்து விரிஞ்ச மனசு இருக்கிறது. நேரோலி யூட்டிலிட்டேரியன்னா என்னது? ஒரு 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 குறுகிய மனப்பான்மை. ஓகேவா? ஸோ அந்த ஹேட்ரட் அந்த மாதிரி விஷயங்கள். ஓகே, ஸோ நேரோலி யூட்டிலிட்டேரியனா இருக்கவங்க தன்னை பத்தி மட்டுமே யோசிக்கிறவங்க. அட்லீஸ்ட் தன்னை பத்தி யோசிக்கும் போதாவது இந்த நேச்சரோட பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அப்போ இந்த நேச்சர்ல இருந்து நம்ம என்னெல்லாம் எடுத்துக்கிறோம்? ஃபுட், செரல்ஸ், பல்சஸ், ஃப்ரூட்ஸ், ஃபயர்வுட், ஃபைபர், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல், இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ், டைஸ், ரெசின்ஸ், பர்ஃப்யூம்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் மெடிசினல் இம்பார்ட்டன்ஸ், மெடிசன் ஓரியன்டா உள்ள சில பிளான்ஸ். அதுக்கு இங்க இன்னொரு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்க. More than 25% of the drugs currently sold in the market worldwide are derived from plants, and 25,000 species of plant contribute to the traditional medicines. புரியுதா? ஸோ இன்னைக்கு நான் மார்க்கெட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்க 25% ட்ரக்ஸ் வந்து எனது தான், எதுல இருந்து எடுக்கப்பட்டது தான்? பிளான்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்டது. அதே போல 25,000 ஸ்பீஷிஸ் ஆஃப் பிளான்ட் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் ஃபார் த நேச்சுரல் மெடிசன்ஸ். ஓகே, ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் ப்ராட்லி யூட்டிலிட்டேரியன். ஓகே, ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வேறு பிடிக்கல. செக் பண்ணி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராட்லி யூட்டிலிட்டேரியன். ஸோ ப்ராட்லி யூட்டிலிட்டேரியன் எடுத்துக்கும் போது பொது நலமாக யோசிக்கிறது. ஓகே, ஸோ பொதுவாக இந்த எக்கோசிஸ்டம்னால இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் என்ன நன்மை அந்த மாதிரி. ஓகே, ஸோ அந்த மாதிரி யோசிக்கும் போது அமேசான் ஃபாரஸ்ட் இஸ் எஸ்டிமேட்டட் டு ப்ரொடியூஸ் through photosynthesis 20% of the total oxygen in the earth's atmosphere. இந்த ஒட்டுமொத்த ஏர்த்துக்கும் 20% ஆக்சிஜன் எங்க இருந்து மட்டும் வந்திருக்கு? எனக்கு அமேசான் ஃபாரஸ்ட்ல இருந்து வருது. புரியுதா? அதுதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு இருக்கோம். அப்ப என்ன ஆகும்? ஆக்சிஜனோட லெவல் கம்மியாகிக்கிட்டே வரும். அப்போ நம்மளும் ஃபியூச்சர்ல என்ன பண்ணணும்? ஒரு டேங்க் வச்சுட்டு சுத்த வேண்டியதுதான், கையில ஒரு இதையும் வச்சுட்டு சுத்த வேண்டியதுதான். ஓகே, நெக்ஸ்ட் ecosystems provides through pollinator layers. இதுல வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த பேட் இருக்கு இல்லையா, இந்த பேட்டும் வந்து இட் இஸ் அ பாலினேட்டர். சரியா? பீஸ், பம்பிள் பீஸ் அண்ட் பேர்ட்ஸ் அண்ட் பேட்ஸ் எல்லாமே என்னதுதான்? பாலினேட்டர்ஸ். ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? பாலினேட்டர்ஸ் இருக்கணும். பாலினேட்டர்ஸ் இருந்தால் தான் ஃப்ரூட்ஸும் சீட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் எத்திக்கல் ஆர்கியூமெண்ட். எத்திக்கல் ஆர்கியூமெண்ட்ன்றது சும்மா ஸ்பிரிச்சுவாலிட்டி அது மாதிரி. ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்களே ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஹவு டு வி கன்சர்வ் பயோடைவர்சிட்டி. எப்படி கன்சர்வ் பண்றதுன்றதுக்கு ரெண்டு மெத்தட் கொடுத்துருக்காங்க, இன்சிட்டு அண்ட் எக்ஸிட்டு. இதுல இம்பார்ட்டன்ட் எதுனா எண்டமிசம்னா என்னன்னு தெரியணும். எண்டமிசம்னா எனக்கு இந்த இந்த ஆர்கானிசம் வந்து அந்த குறிப்பிட்ட ஏரியால மட்டும்தான் இருக்கும், வெளியே எங்கேயும் இருக்காது.
புரியுதா? So they identified for maximum protection certain biodiversity hotspot region with very high level of species richness and high degree of endemism. That is the species confined to that region and not found anywhere else. இந்த ஸ்பீஷிஸ் வந்து இந்த குறிப்பிட்ட ரீஜியன்ல தான் இருப்பாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த குறிப்பிட்ட ரீஜியனை மட்டும் நான் என்ன பண்றேன், ஒரு ஹாட்ஸ்பாட் மாதிரி போட்டு, ஹாட்ஸ்பாட்னா மொபைல் ஹாட்ஸ்பாட் இல்ல, அதாவது ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி போட்டு அவங்க அந்த இடத்துல வச்சு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், பாதுகாத்துட்டு இருக்கேன். ஸோ இந்தியாவில் மட்டும் டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ல்டில் மட்டும் இருக்கக்கூடிய ஹாட்ஸ்பாட்னு பார்த்தா 34. இந்தியாவில் மட்டும் இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தா 3 இருக்கு. வெஸ்டர்ன் காட்ஸ்ல, வெஸ்டர்ன் காட்ஸ்ல ஏன் இருக்கு, வெஸ்டர்ன் காட்ஸ்ல எது ஜாஸ்தியா இருக்கு, ஆம்பிபியன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா. தென் ஸ்ரீலங்கா, இண்டோ பர்மா அண்ட் ஹிமாலயா. Three of these hotspots, Western Ghats, Sri Lanka, Indo-Burma and Himalaya, cover our country's exceptionally high biodiversity region. Okay. Okay. So although all the biodiversity hotspot put together cover less than 2% of the Earth's land area. என்னதான் நம்ம இந்த ஹாட்ஸ்பாட் எல்லாம் போட்டு பாதுகாத்தாலும் it covers less than 2% of the Earth's land area. அப்போ மிச்சம் இருக்கவங்களெல்லாம் எப்படி காப்பாத்துறது, எப்படி ப்ரொடெக்ட் பண்றது இன்சிட்டு கன்சர்வேஷன்ல அப்படின்னா, பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், தென் நேச்சுரல் பார்க்ஸ், தென் வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஹாட்ஸ்பாட் so 14 biosphere reserves, 90 national parks and 448 wildlife sanctuaries. இதுக்கு ஞாபகம் வச்சுக்கிற ஷார்ட் ட்ரிக்லாம் என்ன இருக்கான்னு எனக்கு தெரியல. ஓகே, BNW ஞாபகம் வச்சுக்கிறீங்களா பேசாம, BNW. ஓகே, நான் சொன்னல I'm really very weak in this, but still there are some persons who wants short tricks for these things, these lessons. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ப்ரொவைட் பண்ணேன். நான் நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து இதுக்கெலாம் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர முடியுமான்னு பார்க்குறேன். ஓகே, ஸோ 14 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்குது, 90 நேஷனல் பார்க்ஸ் இருக்குது, தென் 448 வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இருக்குது. சரியா? ஸோ இந்த நம்பர்லாம் குழப்பம் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல, பட் ஸ்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது பி அப்படின்றது இருக்கிறதே கம்மி, என்னன்றது அதுக்கு அடுத்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ 14, 90, தென் 448, 14, 90, 448. ஓகே, தென் சாக்ரட் குரூவ்ஸ். சாக்ரட் குரூவ்ஸ் அப்படின்னா என்னன்னா, அதாவது ஒரு கோயிலை சுற்றி இருக்க ஏரியாப்பா. நம்ம பார்த்துப்போம்ல, மோஸ்ட்லி டெம்பிள்ஸை சுற்றி ஃபாரஸ்ட் இருக்கும். திடீர்னு சில சில இடங்கள்லாம் வந்து கோயில் வந்து எங்கே இருக்கும், மோஸ்ட்லி ஃபாரஸ்ட்க்கு நடுவில் இருக்குல்ல. ஸோ அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒட்டுமொத்த ஏரியாவே வந்து பாதுகாத்துட்டு இருப்பாங்க. ஸோ அதுதான் சாக்ரட் குரூவ்ஸ். Found in Kazi and Jaintia Hills in Meghalaya, Aravalli Hills of Rajasthan, Western Ghats regions of Karnataka and Maharashtra, and the Sarguja, Chanda and Bastar areas of Madhya Pradesh. In Meghalaya, the sacred groves are the last refuges for a large number of rare and threatened plants. Okay. ஸோ இது மூலியமாக நம்ம அந்த பிளான்ஸ் எல்லாம் பாதுகாத்துட்டு இருக்கோம். புரியுதா? அந்த சாக்ரெட் குரூவ்ஸ், அதாவது அவங்கெல்லாம் வந்து ரொம்ப புனிதமான இடம் அப்படின்னு நினச்சி அந்த பிளான்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், பாதுகாக்கிறோம், அட்லீஸ்ட் அந்த அந்த பட்சத்தில். ஓகே, ஸோ அதுதான் வந்து எனது சாக்ரெட் குரூவ்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸிட்டு கன்சர்வேஷன். அவ்வளோதான் முடிவு லெசன். எக்ஸிட்டு கன்சர்வேஷன் அப்படின்றது அதாவது இன்சிட்டூவில் நான் எக்ஸ்ப்ளனேஷனே கொடுக்குறேன் இன்சிட்டூக்கு. ஸோ இன்சிட்டூ அப்படின்னா அவங்க ஏரியாவில் வச்சு நான் அவங்கள பாதுகாக்கிறேன்ப்பா, நான் அவங்கள வெளியெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன் எங்கேயும். சரியா? அவங்க ஏரியாவில் வச்சு நான் என்ன பண்ணுறேன், அவங்கள பாதுகாத்துட்டு இருக்கேன். இதே இது எக்ஸிட்டுனா அவங்க ஏரியாவிலேருந்து வெளியே எடுத்து எனக்கு நான் என்னால் பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி ஒரு ஏரியா உருவாக்கி அவங்களுக்கும் அது கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு ஹேபிட்டை உருவாக்கி நான் அவங்களுக்கு கொடுக்குறது தான் எனக்கு எக்ஸிட்டு கன்சர்வேஷன். ஓகே, வெளியே எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் இதுக்கு என்னெல்லாம் இது கொடுத்துருக்காங்க, ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ், பொட்டானிக்கல் கார்டன், வைல்ட் லைஃப் சஃபாரி பார்க்ஸ். ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ் அண்ட் பொட்டானிக்கல் கார்டன்ஸ்லாம் ஊட்டி சைட்லாம் போனால் நிறைய இருக்கும். வைல்ட் லைஃப் சஃபாரி பார்க்ஸ். ஓகே, serve in this purpose. ஓகே, ஸோ இதில் வேற என்ன இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்கன்னா, இதில் வந்து க்ரையோ ப்ரிசர்வேஷன், இந்த கேமெட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து எப்படி இப்போ ப்ரிசர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம், க்ரையோ ப்ரிசர்வேஷன் மூலயமா -196 டிகிரியில் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கோம், ப்ரிசர்வ் பண்ணிட்டு இருக்கோம் லிக்விட் நைட்ரஜனில் வச்சு. ஓகே, ஸோ தட் தே வில் ஃப்ரீஸ் அண்ட் தென் எப்போ வேணுமோ ஐ வில் அகெயின் யூஸ் இட். ஓகே, தென் ஃபார் சீட் பேங்க், சீட்ஸ்க்கெல்லாம் நான் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், டிஃப்ரெண்ட் ஜெனட்டிக் ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் கமர்ஷியலி இம்பார்ட்டன்ட் பிளான்ஸ் கேன் பி கெப்ட் ஃபார் அ லாங் பீரியட் இன் சீட் பேங்க்.
ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உள்ளது, டிஃப்ரெண்ட் ஜெனடிக் ஸ்ட்ரெயின் உள்ளது அப்படின்னா அதெல்லாம் நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த சீட்லாம் எடுத்து சீட் பேங்க்கில் போட்டு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு சம்மிட். இதில் வந்து 2 நடந்திருக்குப்பா, 2 சம்மிட் நடந்திருக்கு. ஒன்று வந்து எர்த் சம்மிட், சரியா? எங்க நடந்திருக்கு? ரியோ டி ஜெனேரியோல நடந்திருக்கு இன் 1992. Upon all nation to take appropriate measure for the conservation of biodiversity and sustainable utilization for its benefits. ஓகே, அது வந்து எர்த் சமிட். எப்ப நடந்திருக்கு? 1992லே நடந்திருக்கு. ஜோஹன்ஸ்பர்க்ல நடந்தது. இது வந்து ஜோஹன்ஸ்பர்க்ல நடந்தது என்னது? வேர்ல்டு சமிட். ஓகே, ஸோ சவுத் ஆப்பிரிக்கால நடந்தது வேர்ல்டு சமிட், ரியோ டி ஜெனேரியோல நடந்தது எர்த் சமிட். ஓகேவா? அர்த்னா 1992, வேர்ல்டுனா 2002, சரியா? ஸோ வேர்ல்டு சமிட் இஸ் 2002. எதுக்கு? 190 countries pledged for their commitment to achieve by 2010 a significant reduction in the current rate of biodiversity. அதாவது இதில் வந்து என்னன்னா 1992ல பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க என்னன்னு, நான் இந்த பயோடைவர்சிட்டியை கன்சர்வ் பண்ணுவேன் அப்படின்னு. 2002ல வந்து அகைன் பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க என்னன்னு, அழிஞ்சிட்டு இருக்கிற பயோடைவர்சிட்டி எப்படியாவது நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு. ஓகே, ஓகே ஃபைன். ஸோ அதுதான் 190 countries பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. ஜோஹன்ஸ்பர்க் சவுத் ஆப்பிரிக்காவில் நடந்தது என்னது? வேர்ல்ட் சம்மிட். ஓகேவா? டு அச்சீவ் பை 2010, அதாவது 2002லேருந்து 2010க்குள்ள எப்படியாவது நான் என்ன பண்ணிடுவேன், ரிடக்ஷன் ஆஃப் த கரண்ட் ரேட் ஆஃப் பயோடைவர்சிட்டி லாஸ். முதல்ல சொன்னதே காப்பாற்றலை. ஃபைன். ஓகே, ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவாப்பா, அவ்வளோதான். ஸோ லைஃப் ஆரிஜினேட்டட் ஆன் எர்த் நியர்லி 3.8 பில்லியன் இயர்ஸ் எகோ. இங்கே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ சம்மரியும் ரீட் பண்ணிக்கோங்க. மேபி அதில் கூட ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கலாம். இதில் எதுவும் இல்லை இந்த லைன் தவிர்த்து. லைஃப் ஆரிஜினேட்டட் 3.8 பில்லியன் இயர்ஸ் எகோ. சரியா? அவ்வளோதான்ப்பா, இந்த லெசன் முடிஞ்சுது. இதோட ஹைலைட்டட் சீரீஸ் ஃபார் பயோடைவர்சிட்டி அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். யூனோ மோஸ்ட்லி அப்பயே சால்வ் பண்ணக்கூடிய டவுட் அப்படின்னா நானே கமெண்ட்டில் சொல்கிறேன், ஆன்சர் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இக்காலஜி சாப்டர் இருக்குல்ல, இது ஃபுல்லாக முடித்த பிறகு உங்களுக்கு வேணும்னா we will arrange a doubt discussion session. ஓகே, அதுவும் நான் தான் இருப்பேன். ஓகேவா? ஸோ ப்ராபப்ளி உங்களுக்கு புரியலை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, புரிஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாரும் செஷன் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.